உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆவணி மாதத்துல 3 கிரகங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்க இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு தேவையானது சொல்லுங்க. ஆவணி மாதத்திலே 3 கிரக பெயர்ச்சிகள். ஒன்று சூரியன் ஆட்சி பெறுகிறார், அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார், நல்லா சொல்லலாம். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். இதனாலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி வரப்போகிறது. நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க, நிறைய ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ராம்ஜி பதிவுகள்னாலே மகிழ்ச்சி 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 தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடலாம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்ன? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியில் செவ்வாய் நடந்தால் என்ன ஆகும்? ராசியில் செவ்வாய் இருந்தால் ஒரு தைரியம் வரும். இமயமலை என்றாலும் தனனா சரிடா போதுண்டா, காலையில் இன்ஸ்டா பார்த்தது வாட வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ராசியில் இந்த செவ்வாய் வரும்பொழுது என்ன ஆகும்னா தைரியம் அதிகமாகும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியம். ஒரு வகையில் நல்லது இருந்தால் ஒரு வகையில் கெட்டது. ஒரு வகையில் நல்லது எப்படின்னா எதாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க. ஒரு வகையில் கெட்டது என்ன அப்படின்னா முரட்டு தைரியமாக ஆயிடக்கூடாது. அதான் பிரச்சனை. என்றைக்குமே நான் அடிக்கடி சொல்வேன், சிரிக்க வேண்டியதை எரித்து கொண்டிருக்கக்கூடாது, சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எரிக்க வேண்டியதை கண்டு சிரித்து கொண்டு இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் சில விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி ராசியில் செவ்வாய் இருக்கும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வேணாம் இது பிரச்சனை அப்படின்னா அதுக்குரிய இல்லைன்னா தட்டி விடுங்க. அந்த மாதிரி அது ராசியில் செவ்வாய் இருக்கும்போது உடம்பில் ரத்தத்தில் பிரச்சனை வரும். அனிமிக்கு, பிளேட்லெட்டு கம்மியாக வருது, ரத்தத்தில் தெம்பு இல்லாமல் போகிறது, ஆர்பிசி ஒயிட் பிசி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் குறையிறது போன்ற விஷயங்கள். ராசியில் செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும்னா அரசு அதிகாரிகள்கிட்ட வம்புழுக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அரசு அதிகாரி ஏதாவது ஒன்று போகிறீங்க, அவர் ஏதோ ஒன்று சொல்ல வர்றார், அதுக்குள்ளே இவரே இந்தியன் டூன்னு இவருக்கு ஒரு நினப்பு. இந்தியன் டூ மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுவார். தயவுசெய்து கம்முன்னு இருக்கேன், அவர் போடுற கெழுத்தும் போடாமல் போயிட போகிறாரு. அந்த மாதிரி நடக்கும். இப்போ 2ஆம் இடத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சம், 3ல் சூரியன் ஆட்சி. சூரியன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்னா சகோதர பாவங்களால் நன்மை கிடைச்சி எப்படின்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஏற்படும் போன்ற விஷயங்கள்லாம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், இவர் 5 குடையவர். இப்போ மிதுன ராசிக்காரர்கள் யாராவது குழந்தைக்காக முயற்சி பண்ணுறாங்க என்றால் அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். 5 குடையவர். இப்போ ஐவிஎஃப் பண்ணுற சார் நீங்கள் இந்த மாதிரி குழந்தை பிராப்திக்காக ட்ரை பண்ணுறேன், வேண்டாம் இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் பண்ணுறது நல்லது. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் பச்சை பயிர் சாப்பிட்றீங்களா, மொச்சக்கொட்டை சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு இருந்த டாக்டருங்க தான். இவங்களை யாரோ கொலை போட்டானுங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்போ கேட்குறதே அப்படின்னா why don't you go for ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறவனை பிடிச்சி ஐவிஎஃப் பண்ணி விட்டுறாங்க. அதனால் ஐவிஎஃப்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஐவிஎஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான். அதனால் அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். சுக்கரனே நீச்சங்கிறதுனால கார் வாங்குகிற ஐடியா இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதே மாதிரி சினிமா படங்களில் கமிட் ஆகிற ஐடியா இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி ராசிநாதன் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருப்பதால் நல்ல புத்திசாலிகளாக நிறைய சாதுரியமாக மியூச்சுவல் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதிலெல்லாம் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க, சூப்பராக இருக்க போகிறாங்க. மிதுன ராசிக்காரர்கள் பிரமாதமாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? குழந்தை விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொத்து விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொத்து உங்களுக்கு வரலைன்னா விட்டுறணும், அதுக்கு கடந்து போராடக்கூடாது. முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அரசு அதிகாரிகள்கிட்ட டென்ஷன் பண்ணக்கூடாது. அரசு அதிகாரிகள் அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு டீசென்ட், அது உங்களுக்கு நல்லது. அல்லது விட்டுட்டு அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் ஏதாவது இப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணிங்க, இல்லை நான் தான் இந்தியன் தாத்தா அப்படின்னீங்கன்னா பிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. அமைதியாக இருங்க, ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் வழிபட வேண்டியது முக்கியமான தெய்வமாக சூரிய பகவான் வழிபடலாம். ரெட் ஹில்ஸ் பக்கம் போனீங்கன்னா சூரியனார் கோயில்னு ஒன்று வரும், ஆதித்யனாருடைய கோயில். சூரியனை வழிபட்டு அல்லது சூரியனார் கோயிலுக்கே இதில் கும்பகோணத்தில் சூரியனார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போகிறது சிறப்பு. இந்த கிரகங்கள் எல்லாம் மாறி போயிடும், ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் போது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு கல் ரோட்டில் கிடக்குன்னா அந்த கல்லாக பார்த்தா கல் மாதிரி தெரியும். அதை எடுத்து கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது உலகமாக தெரியும்.
கிரகங்களின் நோக்கம் என்னென்னா, கிரகங்கள் ஒன்றும் ஒவ்வொரு ஆள். நம்ம சித்தப்பா காமெடி பர்சன், நம்ம மாமா ஒரு முரட்டாள், நம்ம தாத்தா ஒரு ஜாலியான ஆள், நம்ம அப்பா ஒரு கேஷுவலான ஆள், எப்படி நம்ம குடும்பங்களில் இத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு புரியும். எந்த கிரகமும் உங்களை கெடுக்கலை, எந்த கிரகமும் உங்களை துன்புறுத்தலை, யாரும் உங்களை தண்டிக்கலை. சொல்கிற ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். சில பேர் படக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் டீசெண்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பூவை பூமொன்னும் சொல்லலாம், புய்ப்பொன்னும் சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த குரு ஒரு மாதிரி சொல்கிறாரு, சனி ஒரு மாதிரி சொல்கிறாரு, அவ்வளோதான். நமக்கு சனியை பார்த்தோன்னா சனினாலே ரொம்ப டெரர் கார்டு, தூக்கி போட்டு மிதிப்பார். ஆமாம், யாரை மிதிப்பார்? திருட்டு பல மிதிப்பார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் உன்னத சக்தி இந்த ஆவணி மாதத்திலே ஒரு உன்னத சக்தி என்னென்னா, குரு பகவான் உச்சம், சூரிய பகவான் ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனை விதமான மாற்றங்கள் நடந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேலை மேலே மட்டுமே உங்கள் எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. யாரை இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, வெட்டிப்பயில பாதிக்கும். வெளியே ஒரு பாட்டு கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா எண்ணம் வேலை மேலே இல்லைன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனனை கண்டு கேட்கிறார், அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு. அர்ஜுனன் சொல்கிறார், என் கண்ணுக்கு அந்த பறவையினுடைய கண் மட்டும்தான் தெரியுதுன்னு. அவரால் தான் அவர் அர்ஜுனர், அதனால தான் அவர் ஜெயிச்சார். அதை இன்னொருத்தர் அது பக்கத்தில் இருக்கிற கிளை தெரியுது, கால் தெரியுது, பறவை தெரியுதுன்னு சொன்னால் அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. அவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்கள் வேலை இருந்தால் வேலை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். எத்தனையோ என் வாழ்க்கையில் வறுமையான நாட்கள், கஷ்டமான நாட்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற நாட்கள் கூட என் வேலையை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேலை வேறு, துன்பமெல்லாம் வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரகங்கள் இந்த இவர் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களும் வேலை, பர்சனல் லைஃபு, டெக்னிக்கல் லைஃபு, பர்சனல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் லைஃபு அது வேறு, அது கடன், அது வேறு, ஒர்க்காக இது வேறு, இப்போ இன்றைக்கி முயற்சியாக இது வேறு, ஒன்று வேறு 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 வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இப்படி குழப்புறோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அவங்களால வாழ முடியாது. ஒரு நாய்க்குட்டி இருந்தால் அது பேர் நாய், அதுக்கு பேர் டிங்கோ, அதுக்கு பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுக்கு பேர் எத்தனை சொல்கிறீங்க. அப்போது இது எல்லாம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு. அந்த மாதிரி தான் பனி என்பது ஒன்று தான், கிரகங்கள் ஒன்று தான். அது மீனராசிக்கு வேறு, மேசராசிக்கு வேறு என்னும் பார்வையில் அது அதனுடைய குணங்கள் என்பது வேறு, அது தரும் அருள் என்பது வேறு, எல்லாம் வேறு. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. நம்ம சும்மா இருந்தால் பசிக்குது, வயிறே நமக்கு தீமை தான் செய்யுது. வயிறுக்கு சாப்பாடு போடலன்னா அது பசிக்குது. அப்போது கிரகங்கள் என்ன பண்ணோம், அந்த கிரகங்களை கவனிக்கலைன்னா அது நமக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்குது. அதுக்குரிய அப்போது இதெல்லாம் நேச்சுரல். அதுக்கு தேவை என்ன, தயிர் சாதத்துக்கு வயிற்றில் போட்டுனா சரியாக போச்சு. அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு தேவை என்ன, அந்த ப்ரேயர்ஸை பண்ணால் சரியாக போச்சு. கவுண்டர் மெஷர்ஸை பாருங்கள், டக்குன்னு வேலை வரதை பாருங்கள். எல்லாருமே கிரகங்களை, ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு சுனாமி குரூப் ஒன்று இருக்குது, அந்த சுனாமி பாய்ஸ் ஒரு டீம் இருக்கான். இப்போ இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிப்பான். இப்போ என்ன மாதம் இது, ஆகஸ்ட்டா, செப்டம்பர் அக்டோபரில் வரும். சுனாமி வரப்போகுது, சென்னை அழிய போகுது, பூமி தாய் வாய பிறக்க போகிறா, எல்லாருமே சாவ போகிறோன்னு ஒரு குரூப் வரும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கடா, ஏற்கனவே இங்கே பொழைக்கிறதுக்கே வழி இல்லை, சுனாமி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு, சுனாமி குரூப்பு. அந்த சுனாமி பாய்ஸ் பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள். இப்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது, இது பிபி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த பிபி செக் பண்ணுங்கள், 150 100 இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா இது இப்படியே இருக்காது. இறங்கி கொஞ்சம் நேரம் தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாறும். இது எப்படி வேரியபிளோ, செவ்வாய் இப்படி இருக்காருன்னா இப்படியே உட்காந்துருக்க மாட்டார். இன்னும் 10 நாள் கழித்து மாறிடுவார், அப்புறம் மாறுவார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி தான் இழக்கும். டுவர்ட்ஸ் த டார்கெட். இந்த இயர் என்ன, 5ஆம் இடத்துல குரு, நல்லா இருப்பீங்க, விட்டுருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. ஜோதிடம் ரொம்ப யோசிக்கிறது ஒரு வியாதி. அதனால தான் இந்த சுனாமி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சு உங்களை பயமுறுத்துறாங்க. பூச்சாண்டி வருது, 3 கண்ணை வரான்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் பயப்படுறீங்கிறதுனால தான். தெர் இஸ் நோ 3 கண்ணன். வேலை பார்க்குறவனுக்கு எந்த 3 கண்ணன் வந்தால் என்ன. சுனாமி பாய்ஸ் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் விபத்தாயிரம் செத்து போயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் இப்படி தான் பேசினீங்க தான் இருப்பான். இங்கே பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவாக போயிட்டே இருங்க. யாராவது செத்து போயிடுவீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருன்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு நீ போயிடுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா? சாஞ்சி, இவ்வளவு நேரம் ஒதுக்கி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆவணி மாதம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து பலன்களும் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜினா பாசிட்டிவ்னா ராம்ஜி. எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, சரிங்க? மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இங்கே வந்துட்டால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வாழ்க்கையை பாசிட்டிவாக அணுகுங்க. நோ சுனாமி. இன்னிலேருந்து நான் டெய்லி சொல்ல போகிறேன். இந்த சுனாமி பாய்ஸ் பேச்சை கேட்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். நோ சுனாமி பாய்ஸ். ஓகே? யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கேன். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.